ஷே பிரம்மா இயற்கை வாழ்வில் மானிட பிறவிக்கு கொடுத்தார். செயற்கை வாழ்வில் இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். பயங்கரமாக சேதாரம் வரும்பா. எல்லாம் அவரே அதான் சொல்லுதார்ல, அடங்க மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான், அரசியல்வாதி வச்சு நீதிமன்றம் கோர்ட்டு கொஞ்சம் ஆடத்தான் செய்வாங்க, விளையாடத்தான் செய்வாங்க அப்படின்னு அவரே சொல்லிட்டார். கணக்கு எல்லாம் கணக்கு ஏற்கனவே கேள்வி ஜட்ஜி கோர்ட்டாரே எல்லாமே சந்திக்கிற நிலைமையெல்லாம் பேசத்தான் செய்திய. ஒரு அமைச்சராக இருக்கன்ற கூட அந்த கேள்வி கேட்கத்தான் செய்திய. உட்கார்ந்துருக்காரு பதில் கேட்காரு அப்படின்னு அவன் அதெல்லாம் பார்ப்போம் அப்படிங்க. தமிழ்நாடு உள்ளவன், டெல்லியில் உள்ளவன் அமிங்கி போகிறான். கொஞ்சம் உட்கார்ந்துருக்காரு, யோசனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான், பல யோசனையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது என்ன அர்த்தம் அப்படின்னு ஜட்ஜி உள்ளே வந்தால் தான் அவன் டெல்லியிலேருந்து வந்துட்டார், என்ன கணக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி அவன் கேட்பான். ஜட்ஜி வராதனால அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கான் டெல்லியில். பிரதமர் எல்லாம் அனைத்தும் மந்திரியிலேருந்து ஜட்ஜி ஏன்னு வரல அப்படிங்கிற கேள்வி கேட்கார். கைலாசத்தில் ஏன்னா ஜட்ஜி வராமல் இருக்கா, ஜட்ஜி கோட்டார் ஏன்னு வராமல் இருக்கா, அந்த கேள்வி கேட்கார். கேட்ட உடனே அந்த பதில் போன உடனே டெல்லியிலேருந்து அவன் என்னென்ன பதில் செய்யணும் என்ன பண்ணணுங்கிறத அவன் பார்ப்பான். அப்போ விளையாட்டா, அப்போ அந்த விளையாட்டு வரையில் உள்ள எல்லாரும் அனைத்தும் உள்ள சிக்கலில் மாட்டினா தண்டனை அப்படிங்கார். தண்டனை நான் கொடுத்துருவேன் அப்படிங்கார். என்கிட்ட விளையாடக்கூடாது, நீதி கொடுத்ததே நான் தான், நியாயத்தை கொடுத்தது நான் தான், தர்மம் பூமியில் கொடுத்தது நான் தான், அதை அழிக்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். புரிஞ்சுக்கோப்பா, கணக்கு போட்டார். டெல்லியில் அவன் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான், உட்காந்துட்டாரு. இதுக்கு என்ன விடை அப்படிங்கிறது தமிழ்நாட்டிலேயே நீதிபதி சர்ச்சையாக நான் கொட்டார் ஏன் போகலை, அவங்க போய் கேட்கணும். அது அவங்களுக்குள்ளே பேசுவான். அரசியல்வாதி இல்லை, அரசியல்வாதி தனிப்பட்ட முறையில் உட்காந்து பேசுவான். இவங்க போய் கேட்கணும் என்ன முறை. அப்போ ஜட்ஜி ஒரு கணக்கு கரெக்டாக செய்தியில் விட்டாச்சு அப்படின்னா அந்த செய்தியை பார்த்தது டக்குன்னு அவன் சரி ஐயா வந்துட்டார், கடவுள் வந்துட்டார், அவர்கிட்ட நம்ம கணக்கை ஒப்படைப்போம், அவர் என்ன செய்தாரோ அது செய்யட்டும் அப்படிங்கிற நினப்பில் அவன் வருவான் டெல்லியில். ஏன் நீ தமிழ்நாட்டில் ஏன் என்ன எடுக்கலைங்கிற கேள்வி கேட்கார். வழக்கு ஆடணும், வழக்கு ஓடணும், 4 பொழுது இழுத்து போவா. அப்போ அந்த முற்றுப்புள்ளி வைக்கார். தமிழ்நாட்டில் அரசியல்வாதி அவனே சொல்லிட்டான், டெல்லியில் உள்ளவன் ஒன்று விட மாட்டார், அலசி அள்ளிடுவார், அலசி அள்ளுவார், அது கண்டிப்பாக உண்டு. நிதியமைச்சர்லேருந்து பிரதமர், குடியரசுத் தலைவர் எல்லாருமே உட்காந்து அலசி தமிழ்நாடை விட மாட்டார். ஏன்னா தமிழ்நாடு வெறியில் உட்காந்துருக்காரு, அழிக்கான் கடவுள் உட்காந்துருக்காரு. அது தப்பு தானே. இப்போ நம்ம மாவட்டத்தில் நம்ம மாநிலத்தில் டெல்லியில் அவர் உட்காந்துருந்தால் நம்ம கணக்கை கொடுத்துருவோம், நம்ம கொடுத்துருவோம். அந்த ஒரு அவங்களுக்கு ஈரக்கொலையில் அந்த ஆத்மா ஒரு தடவை அது சொல்லும். ஏன்னா தப்பு நமக்கு மேலே அப்பாறப்பட்ட கடவுள் பூமியில் இருக்கார், அது நம்ம கடவுள்கிட்ட கணக்கு சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த ஆத்மா சொல்லும்ல. தமிழ்நாட்டில் ஈரக்கொலை அவன் ஆத்மா அழிக்கன்னு வெறியில் இருக்குது. தமிழ் வார்த்தை பேசுகிறவன் நல்லா புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோர்ட்டார் போகிறான், தமிழ் வார்த்தை பேசுகிறவன். தமிழ் ஏற்கனவே அரசியல்வாதியாக இருந்தவன் நடிகர் பூரா ஆந்திரா கர்நாடகாவில் வந்து தான் இங்கே பூமி அழிக்கான். தமிழ் வார்த்தையில் தமிழில் பிறந்தவன் எவனும் கிடையாது, புரியுதா? தமிழ் வார்த்தையில் தமிழில் பிறந்தவன் 80%, 20% உள்ளே அழிக்கான். சென்னை மெட்ராஸிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 20% அழிக்கான். வெவ்வேறு மாநிலத்திலேருந்து வந்து அந்த புத்தி அவனுக்கு இருக்கும்ல. புரிஞ்சுக்கோப்பா, கணக்கு போட்டாச்சு, கணக்கு விட்டாச்சு, கணக்கு போட்டாச்சு, புரிஞ்சுக்கோ. சூரியன் தப்பு செய்கிறவனுக்கு ரோட்டில் 4 வீலர் 2 வீலரை தூக்கி மேலே மாற தூக்கி எரிஞ்சிடப்பா, எரிஞ்சிரு, குளோஸ் பண்ணிடு. 4 வீலர் 2 வீலர் நீதிமன்ற கோர்ட்டிலேருந்து உள்ளேருந்து வெளியே வரைக்கும் எல்லாம் ரோட்டில் அனைத்து வர்றது பூராமே முடிச்சிடப்பா. கணக்கு கொடுத்துட்டாரு உன்ட்ட, நான் கணக்கு கொடுத்துட்டேன். காலையில் எப்படி நின்று அவர்கிட்ட நீ கணக்கு கேட்க, கணக்கு பார்க்க, கணக்கு விடிவு எப்படி அடையுது, எப்படி மலைகள் எங்கே விடணும், எல்லா கணக்கும் நீ கேட்க, காற்று எங்கே விடணும்னு. ஆனால் இந்த மானிட கேட்க மாட்டான். அழிக்க வந்த பாய் பேக முக்கால் சத்தியம். எல்லாம் புரிஞ்சுக்கப்பா, கோர்ட்டில் எல்லாமே புரிஞ்சுக்கோ. இன்னமும் விட மாட்டார், இனிமேல் அவர் விட மாட்டார். கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும். உட்கார்ந்துருக்கார்ல எல்லாரும் பாக்கிய சர்ச்சி கோட்டார் பூரா பாக்கிய என்ன திராசை பிடிச்சி நிற்கார். கடவுளே திராசை பிடிச்சி நிற்கார், அநியாயப்பட்டு வச்சுருக்கான். நம்ம மாநிலத்தில் நம்ம இருக்கோம், கடவுள்கிட்ட ஒரு வார்த்தை நம்ம கேட்போங்கிற வார்த்தை ஜட்ஜி கோட்டார் பூரா வரணும். ரிப்போர்ட் எடுக்கிற அதிகாரி பூரா, காவல்துறையிலேருந்து சிஐடி ரிப்போர்ட் எல்லா அதிகாரியுமே ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஜட்ஜி கோட்டார் கையில் கொடுத்துறப்பா இந்த கணக்கை நீ கொடுக்கணும். கொடுக்கலன்னா பல கணக்கு போட்டிருக்காரு. அது இராணுவப்பட முப்பட வானரப்பட கொடுத்தியா கொடுக்கலங்கிற கேள்வி ரிப்போர்ட் அதிகாரியை பூரா பிடிப்பான் விடமாட்டான். பார்த்துக்கோ, இந்த ரிப்போர்ட்டை நீதிபதி சர்ச்சி கோட்டார் கையில் கொடுத்துரு.
வழக்கறிஞர் கையிலையும் கொடுத்துரு. வழக்கறிஞர் கையில் கொடு. ஒவ்வொரு நீதிமன்றத்துலேயும் ஒரு 70 வயசு 60 வயசு 55 வயசு உள்ள வழக்காடுற நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் கையிலையும் கொடுத்துரு. இந்த மாதிரி ஐயா போட்டிருக்காரு, என்ன முடிவோ. ஆனால் அவர் எடுக்கணுங்காரு, சீக்கிரமாக உட்காரணுங்காரு. இவன் அழிக்க உட்காந்துருக்கான் அரசியல்வாதி, இன்னும் தவிக்கிட்டே வரான். அது தப்பு. அவர்கிட்ட அடிபணிகிறத அரசியல்வாதி அடிபணியாமல் மேலே போனால் அவரே அள்ளி உள்ளே கொண்டு போயிடுவார். சிஐடி ரிப்போர்ட்டு, சிபி ரிப்போர்ட்டு, வழக்கறிஞர்கள், நீதிபதி, சர்ச்சி, கோட்டார் கையில் கொடுத்துறப்பா. முக்கால் சத்தியம்.